பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணராயிருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 12ஆம் ஞாயிறாகிய இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, தேவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாங்கள் உம்மை வணங்கி போற்றி உமது திருவார்த்தையை கேட்டறிந்து கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் பெறும்படி இங்கே கூடியிருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தையை ஆவலோடு கேட்டு அதன் வழியாக ஆத்தும பலம் பெற்று எங்கள் வாழ்க்கையை உமது நாமம் மகிமைப்படும்படி நடத்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு துணை செய்தள்ள வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கின்றோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கர்த்தரின் திருப்பெயருக்கு மகிமை உண்டாகவும் ஜெபமாலையில் 156ஆம் கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை எண் 156. போற்றி துதிப்போம் எம் தேவனை புனித இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். துதிப்போமென் தேவ தேவனே புனித இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். என்னும் நாமமே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவே. நேசரே சுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சேர்ந்தமிழ்ந்து மாளாதே, பார்க்கும் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆத்ம ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவே. தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவே.
முழுவதும் சாட்சியாகவே போந்து நின்று கட்டளையதார் ஆவியாத்துமாயன் தேகம் யாவும் இங்கு அன்பு தொண்டு செய்குவே ஆவியாத்துமாயன் தேகம் யாவும் இங்கு அன்பு தொண்டு செய்குவே இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்மாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் கீர்த்தி மகிழ்ந்திடுவே. இந்த திருநாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதங்களின் புத்தகம், அது பரிசுத்த ஞான சங்கீதங்களின் புத்தகம் 71ஆம் சங்கீதம் 1 முதல் 9 முடிய நாம் முறைமுறையாக வாசிப்போம். ஞான சங்கீதங்களின் புத்தகம் 71ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய நாம் முறைமுறையாக வாசிப்போம். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை இரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். என்னை இரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். நான் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர்வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும்போது என்னை கைவிடாமலும் இரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே. ஆமென். மீண்டுமாக கர்த்தரின் திருப்பெயருக்கு மகிமை உண்டாக. ஜெபமாலையில் 180ஆம் கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை எண் 180. கிருபை புரிந்தினையால் நீ பரணி, கிருபை புரிந்தினையால். புரிந்தனையால் நீ பரனே, கிருபை புரிந்தனையால் நீத கிருபை புரிந்தனையால் நீ பரனே, கிருபை புரிந்தனையால் திருவாருள் நீடுமை ஞானத்திரேத்து திருவாருள் நீடுமை ஞானத்திரேத்து வரில் நரனாகிய மாதுவின் வித்து வரில் நரனாகிய மாதுவின் வித்து கிருபை புரிந்தனையால் நீ பரனே, கிருபை புரிந்தனையால். கண்ணின பாவமெல்லாம் அகழ்வித்து கண்ணின பாவமெல்லாம் அகழ்வித்து நின்னயமாய் மிகவும் தயை வைத்து நின்னயமாய் மிகவும் தயை வைத்து கிருபை புரிந்தனையால் நீ பரனே, கிருபை புரிந்தனையால். தந்திரவான் கடியின் சிறை மீட்டு தந்திரவான் கடியின் சிறை மீட்டு எந்தை மகிழ்ந்துன்றன் அன்பு பாராட்டு எந்தை மகிழ்ந்துன்றன் அன்பு பாராட்டு கிருபை புரிந்தனையால் நீ பரனே, கிருபை புரிந்தனையால் நீதம் கிருபை புரிந்தனையால் நீ பரனே, கிருபை புரிந்தனையால்.
என்னை மீட்டார், என்னை புனித ஆக்குகிறார். மனக்கினிய கர்த்தரவர் மலரடியை சிறச்சோடி. வாழ்ந்திடவே போற்றிடவே பாரிரம் பரன் கருணை பகர்ந்திடுமின் திருநாமம். ஆவிகட்கு பேரிரக்கம் ஆலேக்கும் முடிவில்லா கருணையுள்ளார் மூற்றும் நல்லவனன்றே. சுகநாவி அகிலமெங்கும் புகழ் பரவும் ஜோதிபரன் சுடர் மகிமை சொற்பேற்றே உயர்ந்திடுக. அன்புக்குரியவர்களே, பராபரனிடம் நம்முடைய இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசிதாகத்தோடு அவருடைய கிருபைக்காக நாம் யாவரும் முழங்காற்பணி நின்று கர்த்தரை நோக்கி நாம் மன்றாடுவோம். வாருங்கள். கிருபையும் இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாய் பிறந்து மனத்தினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து நித்திய தண்டனைக்கு தகுதியுள்ளவராய் இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்ளுகிறோம். கடவுளே, பாவிகளாகிய எங்களிடம் கிருபை உள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவகுணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தருளும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உம்முடைய மக்களாகி எங்களுக்கு இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தருளும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்காக பிதாவிடம் வேண்டுதல் செய்தருளும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உம்முடைய மக்களாகி எங்களுக்கு இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தருளும்.
இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரரிடம் விசுவாசம் கொள்ளுகிற எவரும் கெட்டெழுந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படிக்கு அவரை தந்து அருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்த ஆண்டவராக இருக்கின்றார். அவருடைய திருப்புகழை நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனை வாயிலாக அவருடைய திருப்புகழை ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். உன்னத பரண கேமிக மகிமை உன் சமாதானம் உலகில் பெருக கடவுளின் பிரியமதே என்றென்றும் நிசரா மானிடர் மேல் துலங்க. கர்த்தரானவர் உங்களோடிருப்பாராக. வேண்டுதல் செய்வோமாக. சர்வத்தையும் ஆண்டு நடத்துகின்ற இரக்கமுள்ள கடவுளே, உம்முடைய கிருபையுள்ள வரத்தின் காரணமாக உம்முடைய அடியார் உமக்கு உண்மையும் உத்தமமான ஊழியம் செய்து வருகிறார்கள். நாங்கள் உமது வாக்குத்தத்தங்களின் பயனை பெறுவதற்கு யாதொரு தடையுமின்றி முன்னேறி செல்ல கிருபை செய்தருள வேண்டும் என்று ஓடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றைக்கும் ஜீவக்கரசாழுகிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமா உம்மை வேண்டிக் கொள்ளுகின்றோம். இத்திருநாளுக்கென்று கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதிகாரம் 29 வசனங்கள் 18, 19 ஆகிய வார்த்தைகளை வாசிக்க கவனமாய் கேட்போம். ஏசாயா 29 வசனங்கள் 18, 19. அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பசுருக்குள் களிக்குவார்கள். ஆமேன். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரப்போகின்றவரும் ஆகிய நம்முடைய கடவுள் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். மகிமையுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர், என்றென்றும் உள்ள கடவுளே நீர் பரிசுத்தர். ஆமேன். இன்றைய நாளுக்காக கொடுக்கப்பட்ட நிருப வாக்கியத்தையும் வாசிக்க இதையும் நாம் கவனமாக கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் அதிகாரம்
வசனங்கள் 4 முதல் 11 முடிய. நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் வழியாக ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்கு உரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்கக்கூடாது இருந்தார்களே. ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாய் இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாய் இருக்கும். ஆக்கினை தீர்ப்புக்கு கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதாய் இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாய் இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. அன்றியும் ஒழிந்து போவதே மகிமையுள்ளதாய் இருந்ததானால் நினைத்திருப்பது அதிக மகிமையுள்ளதாய் இருக்குமே என்பதுவே. வாசிக்க தெரிந்து கொண்ட நிறுவ பகுதியும் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுள் தாம் இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயங்களில் என்றென்றும் நிலைத்திருக்கச் செய்வாராக. ஆமேன். சுவிசேஷம் விசுவாசிக்கிறவன் எவனுக்கும் ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ வல்லமை. கடவுள் வந்து உங்களை ரட்சிப்பார். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகளும் திறவண்டுவோம் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அந்தபடியே இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். அது பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 தொடங்கி 37 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 தொடங்கி 37 வரையுள்ள வசனங்கள். இயேசு தீருவின் எல்லைகளை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலியின் எல்லைகளை கடந்து கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னைவாயனான ஒரு செவிடனை அவரிடம் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தமது விரல்களை அவன் காதுகளிலிட்டு உமிழ்ந்து அவன் நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறவுண்டு போ என்று அர்த்தமாம். அவன் செவிகள் திறவுண்டன. உடனே அவன் நாவின் கட்டு அவிழ்ந்தது. அவன் செவ்வையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி, இவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்திருக்கிறார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் செய்கிறார் என்று சொல்லி மிகவும் அதிகமாய் பிரமித்தார்கள் என்பதுவே. பராபரனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு நாம் உலகமெங்கும் உள்ள சகல கிறிஸ்தவ திருச்சபைகளோடும் கிறிஸ்தவ விசுவாசிகளோடும் ஐக்கியப்பட்டவர்களாய் நம்முடைய விசுவாசத்தை உலகும் வாழும் செய்தாலும் என்ற பாடலின் வழியாக சேர்ந்து அறிக்கை செய்வோம். செய்தாலும்
தவறுமாய் தவறில் இயேசு கிறிஸ்துவையும் சந்ததமேயான் நம்புகிறேன். பரிசுத்தாவி அருளதனால் படிமேல் கன்னி மறியிடமாய் உருவாய் நரரவதாரமதாய் உதித்தாரெனவும் நம்புகிறேன். புந்து பிளாத்ததிபதினாளில் புகழறு பாடுகளை ஏற்று உந்தும் சிலுவையில் அறையுண்டு உயிர் வீட்டாரென நம்புகிறேன். இருந்தே அடங்கி பாதாளம் இறங்கி மூன்றாம் தினமதிலே இறந்தோரிட நின்றே உயிரோ எழுந்தாரெனவும் நம்புகிறேன். சந்தத மோட்சம் எழுந்தருளி சர்வ வல்ல பரனான எந்தை தன்வள பாரிசமே இருக்கின்றாரென நம்புகிறேன். உயிருள்ளோரை மரித்தோரை உத்தம நியாயம் தீர்த்திடவே ஜெயமாய் திரும்ப வருவாரென சிந்தையார நம்புகிறேன். பரிசுத்தாவியை நம்புகிறேன். பரிசுத்த சபையும் பரிசுத்தர்களின் ஐக்கியமும் பரிவாய் உண்டென நம்புகிறேன். பாவ மன்னிப்புலதெனவும் மரித்தோர் உயிர்த்தெழுவாரெனவும் நித்திய ஜீவனுமே உளதெனவும் யான் நம்புகிறேன். நாம் பாடல் வழியாக அறிக்கை செய்த இந்த விசுவாசத்திலே வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்க திரியேக கடவுள் தாமே நமக்கு கிருபையும் ஆற்றலும் அளிப்பாராக. ஆமேன். மீண்டுமாக கர்த்தரின் திருப்பெயருக்கு மகிமை உண்டாக. ஜெபமாலையில் 33ஆம் கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை எண் 33. எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் நாயனும் எனக்கன்பான ஞானமானவாளனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தந்தை தாயினாம் ஜனம் பந்துலோ சிநேகித, தந்தை தாயினாம் ஜனம் பந்துலோ சிநேகிதம் சந்தோட சகல யுக சம்புரண பாக்கியமு எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை
இயேசுவே. கவலையில் ஓருதலும் காங்குளிலென் ஜோதியோ, கவலையில் ஓருதலும் காங்குளிலென் ஜோதியோ, கஷ்ட நோய் பாடுகையிலே காய் கண்ட அமிழ்தமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. போதக பிதாவுமேல் போக்கினில் வரத்தினில், போதக பிதாவுமேல் போக்கினில் வரத்தினில், ஆதரவு செய்திடும் கூட்டாளியுமென் தோழனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும், அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும், பிணையாலியும் மீட்பருமின் பிரிய மத்தியஸ்தனும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும், ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும், ஞான கீதமும் சதுரும் நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் உயிர்த்தெழுந்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். திருத்துவ பண்டிகைக்கு பின்வருகின்ற 12ஆம் ஞாயிறாகிய இந்த நன்னாளிலே கர்த்தருடைய செய்தி வழங்கும்படியாக திருச்சபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத பகுதி, அது தூய மாற்கு என்பவர் எழுதின நற்செய்தி நூலிலிருந்து 7வது அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 37 முடிய உள்ள வார்த்தைகளை வாசித்து பிற்பாடு கர்த்தருடைய செய்திக்குள்ளாக கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலையின் எல்லைகளின் வழியாக கலிலேயா கடலருகே வந்தார். அங்கே கொன்னைவாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று
அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள் என்பது. நாம் இந்த திருவார்த்தைகளுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. எல்லா நல்லீவுகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாயிருக்கின்ற பரலோக தந்தையே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் கொடுத்த இந்த பரிசுத்தமான இந்த காலை பொழுதிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய திருவார்த்தைகளை ஆண்டவர் இந்த காணொளி காட்சி மூலமாக வழங்குகின்ற பொழுது இறைவா, எங்களுடைய இயலாமை, எங்களுடைய செவித்திறன், எங்களுடைய பார்வை, எங்களுடைய நாவுகள் அவிழ்க்கப்படும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, அடியேனை நிரப்பும். பேசுகின்ற வார்த்தைகள் உம்முடையதாக இருக்கட்டும் சுவாமி. முற்றிலுமாக என்னை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை அபிஷேகம் பண்ணுங்க. உம்முடைய திரு வார்த்தைகளால் இடைபடும்படியாக மன்றாடுகிறேன். துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் புகழும் தோத்திரம் அனைத்து உமக்கே உண்டாகட்டும். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். எனக்கு அன்பு நிறைந்த திருச்சபை மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயா கடல் அருகே வந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய பெரும்பாலான பணிகள், நற்பணிகள் நடந்த இடம் இந்த கலிலேயா. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 4வது அதிகாரம் 13வது திருவசனத்திலே, நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளிலும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வாசம் பண்ணினார். செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய இது புறஜாதியருடைய கலிலேயா மக்கள் வாழுகின்ற ஒரு இடமாக இருந்தது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கலிலேயாவினுடைய முக்கியம் என்ன? இந்த கலிலேய மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை நிலை, அவருடைய வாழ்க்கை தரத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 4வது அதிகாரம் 15வது திருவசனத்தில், இருளில் இருக்கின்ற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதத்தில் சொல்வதை பார்க்கிறோம். இருள் நிறைந்த மக்கள் மத்தியிலே அவருடைய இறைப்பணி துவங்கியது. அறியாமையின் மக்கள் மத்தியிலே அவருடைய இறைப்பணி ஆரம்பமானது. மட்டுமல்ல, அந்த கலிலேயா மக்களை, நப்தலி, தீரு, சீதோன் ஆகிய நலிவடைந்த அந்த பகுதிகளை, அந்த பட்டணங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களிலே அதிகமாக அவர் நேசித்து ஊழியம் செய்தார். அதனுடைய அடிப்படையில் தான் வேதம் சொல்லுகிறது. மாற்கு 16வது அதிகாரம் 7வது திருவசனத்திலே, உங்களுக்கு முன்பே ஆண்டவராகிய கடவுள் உயிர்த்தெழுந்த பிற்பாடு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அவரை காண்பீர்கள் என்று சொல்லி தன்னுடைய உயிர்த்தெழுந்த அந்த காட்சியை அந்த அருமை மக்கள், அந்த பட்டணத்தார் காணும்படியாக, அந்த ஏழை எளியோர், அந்த திக்கற்றவர்கள், அந்த இருளில் இருந்த ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டது போல இறைவனுடைய அற்புத சுகத்தை கண்ட மக்கள் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கும்படியாக முதலாவது கலிலேயாவுக்கு அவர் செல்வதை நாம் பார்க்கின்றோம். கலிலேயாவுக்கு சென்று அங்கு தரிசனத்தை காண்பதாக வேதத்தில் சொல்வதை நாம் அறிந்திருக்கின்றோம். பிரியமானவர்கள், இந்த பகுதியிலே, அந்த கலிலேயா அந்த தேசத்தில், அந்த நாட்டிலே, அங்கே கொன்னைவாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவர்கள் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஆண்டவரே, இந்த மனிதன் ஒரு கொன்னைவாயுடைய ஒரு மனிதன், செவிடனாக இருக்கின்றான், காது கேளாத ஒரு மனிதனாகவும் இருக்கின்றான். ஆண்டவரே, இவனை நீர் கன்சர்ன், ஆண்டவர் இவனிடத்தில் உடைய திருக்கரங்களை வெய்யும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த பகுதியிலே வேதம் சொல்லுகிறது, மாற்கு 7வது அதிகாரம் 33வது வசனத்திலே, முதலாவது தமது விரல்களை அவன் காதுகளிலே வைத்தார். இந்த தொடுதல் என்பது நம்முடைய வாழ்விலே மிக முக்கியமான ஒரு ஒன்றாக இருக்கிறது. தொடுதல் என்று சொல்லும் பொழுது மனதுருக்கம், the compassion of God, கடவுளுடைய இரக்கத்தை காட்டுகின்ற ஒரு காரியம். நம்முடைய வாழ்விலே பலவீனமாக இருக்கின்ற பொழுது மருத்துவரிடத்தில் செல்லுகிற வேளையிலே அவர்கள் பேசுகின்றதை காட்டிலும் அதிகமாக நம்மிடத்தில் நம்மை தொட்டு அவர்கள் நமக்கு பல ஆலோசனைகளை நல்கின்ற வேளையில் நம்முடைய வியாதிகள் பாதி விலகி போவதை பார்க்கிறோம். ஆக தொடுதல் என்பது ஒரு மனத உருக்கத்தை, இரக்கத்தை காட்டுகின்ற ஒரு செயல்பாடாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது செய்தார்.
மாற்கினுடைய அதிகாரத்திலே புத்தகத்தை தொடர்ந்து வாசிக்கிற பொழுது அதிகமான வார்த்தைகள் மனது உருக்கம் கொண்டவராக, மனதுருகி மனதுருகி மனதுருக்கம் கொண்டவராக என்ற வார்த்தையை அதிகமாக இந்த மாற்கு நற்செய்தி நூலிலே பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஒரு மனிதன் தொட்டு அவனை அரவணைத்து பேசுகின்ற வேளையில் அவனுடைய கவலைகள் மறைகிறது, அவனுடைய துன்பங்கள் மறைகிறது, அவனுடைய வேதனைகள் மறைகிறது, அவனுடைய வலிகள் மறைகிறது. அவனுக்கு ஆழ கிடக்கின்ற ஆழமான அழுத்தங்கள், மனபாரங்கள் அவனை விட்டு அகன்று போகிறது என்று வேதத்தில் பார்க்கின்றோம். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய காதுகளிலே தன்னுடைய விரல்களை விட்டு தொட்டார். இரண்டாவது அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது எச்சில் உமிழ்ந்து அவனின் நாவை தொட்டான். இது என்ன புதிதாக இருக்கிறது? ஒருவேளை அநேகருக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். எபிரேய வழக்கப்படி ஒரு குடும்பத்தினுடைய மூத்த மகன், ஒரு குடும்பத்தினுடைய தலைமகன் தனது எச்சிலை வேறொருவருக்கு பலவீனப்பட்டிருக்கின்ற வேளையிலே, சுகவீனப்பட்டிருக்கின்ற வேளையிலே அந்த எச்சிலை தொட்டால் அவன் சுகமடைவான் என்ற நம்பிக்கை இருந்தபடியினாலே ஆண்டவராகிய கர்த்தர் அந்த யூதர்களுக்கு முன்பாக, அந்த எபிரேயர்களுக்கு முன்பாக அந்த காரியத்தை எச்சிலை உமிழ்ந்து அந்த வைத்தார் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். இது அந்த நாட்களிலே எபிரேயர்கள் மத்தியில் இருந்த ஒரு நம்பிக்கையாகவும் இருப்பதாகவும் வேதம் சொல்லுகிறது. அது மூன்றாவதாக வேதத்தில் வாசிக்கும் பொழுது மாற்கு 7வது அதிகாரம் 34வது வசனத்திலே வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு ஆண்டவராகிய கடவுள் பெருமூச்சு விட்டு எப்பத்தான் திறக்கப்படுவாயாக என்று சொல்லி ஜெபித்தார், மன்றாடினார் என்று வேதத்தில் சொல்லப்படுவது. இதனுடைய பொருள் என்ன? பெருமூச்சு என்று சொல்லும் பொழுது மனக்கவலைகள், ஆழ்ந்த மனக்கவலை. இந்த உலகத்திலே ஒரு செவித்திறன் அற்றவனாக இருக்கிறானே, உலகத்தில் எதுவும் கேட்க முடியாதே, உலகத்திலே கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது, இந்த உலகத்தில் அவனுக்கும் இந்த சமுதாயத்துக்கு எந்த தொடர்பும் இல்லாத நிலையிலே அவன் முறிக்கப்பட்டிருக்கிறானே என்று சொல்லி, இப்படி இந்த மனக்கழுத்தில் மக்கள் இருக்கின்றார்களே என்று சொல்லி அவர் பெருமூச்சு விடுகின்றார். பெருமூச்சு விட்டு அந்த மனக்கவலையிலே பெருமூச்சு விட்டு தேவனுடைய சமூகத்தில், அப்பா இப்படிப்பட்ட மக்களை ஆண்டவரை நீர் கண் பார்த்து அவளுக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி கெஞ்சுகிற ஒரு பெருமூச்சாக இருக்கிறது. பிரியமான திருச்சபை மக்களே, இந்த நாளிலே வேதம் சொல்லுகிற காரியம் அதுதான். முதலாவது அவனது செவிகள் திறந்தது, இரண்டாவது அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்தது, மூன்றாவது செவையாய் பேசினான். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 41:1 சிறுமைப்பட்டவை மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் அவனை விடுவிப்பார். இந்த நாளிலே இந்த பகுதியிலே 3 விதமான தலைப்பை நான் சொல்லி கர்த்தருடைய செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது திறக்கப்பட்ட செவிகள், த ஓப்பன்ட் இயர்ஸ், திறக்கப்பட்ட செவிகள். இரண்டாவது தலைப்பு கட்டவிழ்க்கப்பட்ட நாவு, லூசன் டங்க், கட்டவிழ்க்கப்பட்ட நாவு, லூசன் டங்க். மூன்றாவது பிரசித்தம் பண்ணின மக்கள், த பீப்புள் ப்ரொக்ளைமிங், ஆண்டவருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணினார்கள். 3 காரியங்கள்: திறக்கப்பட்ட செவிகள், கட்டவிழ்க்கப்பட்ட நாவு, பிரசித்தம் பண்ணின மக்கள் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு இந்த கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பிரியமானவர்களே, திறக்கப்பட்ட செவிகள் என்று பார்க்கும் பொழுது, மற்றவர்கள் பேசுகின்ற பொழுது அதனுடைய ஒலியினுடைய திறனறிந்து அக்குழந்தையானது பேச கற்றுக்கொள்ளுகிறது. அந்த ஒலியின் மூலமாக, ஒலியை கேட்டறிந்து, அந்த ஒலியின் மூலமாக சவுண்டு, அந்த ஒலியின் மூலமாக கேட்டு 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 அந்த குழந்தையானது பேச ஆரம்பிக்கின்றது. செவிகள் திறக்கப்படும் பொழுதுதான் நம்முடைய நாவுகள் திறக்கப்படுகிறது, உள்ளத்திலிருந்து சொற்கள் பிறக்கிறது, நாவிலே சொற்கள் பிறக்கிறது. அப்ப நாவிலே சொற்கள் பிறக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய செவிகள் திறக்கப்பட வேண்டும், என்னுடைய ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவன். எனக்கு செவித்திறன் இருக்கிறது, ஆனாலும் ஆண்டவரை நான் துதிக்க முடியவில்லையே என்ற நிலை வருகின்ற பொழுது அவன் செவித்திறன் இல்லாதவனாக இருக்கின்றான். அவனுக்கு எந்த விதமான ஆசீர்வாதங்கள் இல்லாத நிலையில அவன் இருக்கின்றான்.
ஒரு கால சூழ்நிலையிலே ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தேசத்தின் நிலை என்னவென்று பார்க்கிற பொழுது மக்கள் கேட்கின்ற திறன் பெற்றிருந்தார்கள், பேசுகின்ற திறனும் பெற்றிருந்தார்கள். ஆனால் நம்முடைய தேசத்திலே வர்ணாசிரமம் என்ற ஒரு முறை இருக்கிறது. அந்த வர்ணாசிரம முறையிலே சமஸ்கிருத ஸ்லோகங்களை ஒரு பாமரன் செவிகளிலே தற்செயலாக கேட்டுவிட்டால், ஒரு பாமரன் தற்செயலாக அந்த சமஸ்கிருத ஸ்லோகங்களை அவன் கேட்டுவிட்டால், அந்த வேதம் சொல்லுகிறது அவனது செவிகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வர்ணாசிரமம் தர்மத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. வர்ணாசிரம முறையிலே அவனுடைய செவிகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும். இரண்டாவது, அந்த ஸ்லேயங்களை அவன் உச்சரித்தால், தெரியாதனமாக உச்சரித்து விட்டால் அவனது நாவு வெட்டப்பட வேண்டும் என்றெல்லாம் அந்த வர்ணாசிரம முறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு விதமான வாழ்வில் கட்டவிழ்க்கப்பட்ட கட்டுகளோடு இருக்கின்ற ஒரு நிலை. ஆனால் இந்த நிலையானது இன்றும் ஒரு சில இடங்களிலே, கிராமங்களிலே அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அது அறியாமையலா அறிந்தா என்று தெரியவில்லை. ஆனால் இந்த நிலை தொடர்ந்து நம்முடைய தேசத்தில் நீடிக்கவில்லை. காரணம், மிஷனரிகள் மூலமாக நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டது. அதுக்கு காரணம் நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட மிகச்சிறந்த வேதம் திருமறையானது சீகன்பால்க் மூலமாக கிடைக்கப்பெற்று கல்வி அறிவியை பற்றி ஏன் எதற்கு என்ற கேள்விகள் எழுப்பும்படியான ஒரு காரியங்கள், மூட நம்பிக்கையை ஒழிக்கும்படியான ஒரு காரியங்கள். நம்முடைய கண்கள் திறந்தது, நம்முடைய செவிகளும் திறந்தது. கர்த்தரை துதிக்கும்படியாக, கர்த்தரை ஆராதிக்கும்படியாக என் தேவன் எனக்கு எல்லா நன்மைகளையும் இந்த உலகத்தில் செய்திருக்கிறார். மிஷனரிகள் மூலமாக, நம்முடைய தேசத்தில் வந்து மிஷனரிகள் மூலமாக இந்த அற்புதமான காரியத்தை என் வாழ்வில் என் தேவன் எனக்கு அற்புதமாக எனக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, நானும் ஒரு நாள் ஒரு பொழுது கேட்க திறன் பெற்றவனாக இருந்து உம்முடைய நாமத்தை சொல்ல முடியாதபடிக்கு நான் முடங்கி கிடந்தேன் ஆண்டவரே. உம்மை துதிக்க முடியாதபடிக்கு என் நாவுகள் கட்டப்பட்டிருந்தது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மிஷனரிகள் மூலமாக உம்முடைய திருமறையின் வாயிலாக உம்முடைய வேதங்களை கற்றறிந்து படித்து அப்பா உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டதன் மூலமாய் ஆண்டவரே என்னை, ஆண்டவரே உம்முடைய திருவார்த்தைகளை, உம்முடைய திருநாமத்தை என்னால் துதிக்காமல் இருக்க முடியவில்லையே என்று சொல்லுகின்ற நிலை இப்பொழுது நம்ம கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பு நிறைந்த திருச்சபை மக்களே, இது ஒரு சாதாரண பாமரனும் ஒரு சாதாரண ஒரு மனிதனும் ஒரு விண்வெளிக்கு செல்லுகின்ற அளவுக்கு இந்த கல்வி அறிவானது, இந்த செவித்திறன் அறிவானது இறைவனால் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து இறைவனுக்கு நன்றி சொல்லும்படியாக நாம் இருக்கின்றோம். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய செவிகள் தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்பப்படும் பொழுதுதான் நமது நாவுகள் கட்டவிழ்க்கப்பட்டு இயேசுவை பற்றி பேசுவதற்கும் சாட்சி பகர்வதற்கும் ஏதுவாக அமைகிறது. நமது செவிகள் தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்பப்படுகின்ற பொழுது, மாம்சமாக நிரப்பப்படுகின்ற பொழுது ஒன்றும் செய்ய முடியாது. மாறாக நம்முடைய செவிகள் கர்த்தருடைய வார்த்தைகளால், ஆண்டவரே அடியேன் சொல்லும், நீ சொல்லும், நான் கேட்கிறேன் என்ற நிலையிலே என் செவிகள் திறக்கப்படுகின்ற பொழுதுதான் என்னுடைய நாவுகள் கட்டவிழ்க்கப்பட்டு உம்முடைய திருநாமத்தை புகழவும் உம்முடைய திருநாமத்தை ஸ்தோத்தரிக்கவும் என்னால் முடியும், சாட்சியாக இருக்கவும் முடியும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 8வது அதிகாரம் 47வது திருவசனத்தில் வேதம் சொல்லுகிறது, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாகிறாதபடியினால் செவி கொடுக்காமல் இருக்கின்றீர்கள். தேவனால் உண்டாகிற மனுஷன், தேவனால் உண்டானவன் யாவரும் கர்த்தருடைய வசனங்களுக்கு செவி கொடுத்து அதன்படி செய்கிறான். அவருடைய நிலையானது நிலைத்திருக்கிறது, அவன் வீடு நிலைத்திருக்கிறது. அவன் ஆசீர்வாதங்களை பெறுகின்ற மனிதனாக அவன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். காரணம், 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12வது திருவசனத்திலே, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், இந்த உலகத்தினுடைய மாமிசத்தின் தன்மையை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடமிருந்து புறப்படுகின்ற ஆவியை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அப்போ உலகத்தில் ஒரு ஆவி இருக்கிறது, அது பொல்லாத ஆவி.
அது மாம்சத்தின் ஆவி, அது இச்சையின் ஆவி, அது என்னை ஒரு நாளும் என் வாழ்விலை நல்வழிப்படுத்தாது. மாறாக தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பரிசுத்த ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறபடியினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கின்ற மக்களாக நாங்கள் இருக்கின்றோம். தேவனுக்கு சொந்தமாயிராதவர்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்காதவர்கள், தேவன் சொல்வதை கேட்கவோ கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளவோ அவருடைய தரிசனங்களை பெறவோ முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏனென்றால் 1 யோவான் 4வது அதிகாரம் 5வது திருவசனத்திலே இவர்கள் உலகத்திற்கு உரியவர்கள், உலகத்திற்கு உரியவைகளே பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். அவர்கள் உலகத்திற்கு உரியவர்கள், உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கும். இந்த உலகத்தின் காரியங்களை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதனாலே அவருடைய வாழ்க்கையானது, அவர்களது சந்தோஷமானது இந்த உலகத்தோடு முடிவடைகிறது. அந்த பரலோகம் நித்தியம் என்ற அந்த நிலைக்கு அவர்கள் எண்ணங்கள் போய் சேருவதே கிடையாது. அந்த உலக வாழ்க்கையோடு, இந்த மண்ணோடு அவர்கள் வாழ்க்கை முடிந்து போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது திருவசனத்திலே, ஜென்ம சுவாபமான மனிதன் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ளான். வாழ்விலே இந்த ஆதாமுடைய ஏவாளுடைய நிலையில வந்த மக்கள், என் பாவங்களை நான் அறிக்கை செய்யாத நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்வது மட்டுமல்ல, அதை ஏற்றுக்கொள்ளான், அதை அசட்டை பண்ணுகிறான், அதை தள்ளிவிடுகின்றான், அதை ஒதுக்கி விடுகின்றான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றுகிறது. இது எதற்கு? இது ஏன் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி உதாசீனம் செய்து அதை தள்ளிவிடுகின்றவனாக அவன் இருக்கின்றான். பிரியமான திருச்சபை மக்களே, இந்த நாளிலே நம் ஆண்டவருக்கு பிரியமான மக்களாய் வாழ்வதற்காக இறைவன் என்னை அழைத்திருக்கின்றார். 2வது, கட்டவிழ்க்கப்பட்ட நாவு, லூசன் டங், கட்டவிழ்க்கப்பட்ட நாவு. கட்டுகள் என்பது மனித வாழ்க்கையை செயல்படுத்த முடியாமல் அது செய்து கொண்டிருப்பது தான். கட்டுகள் என்பது மனித வாழ்விலே அசைக்க முடியாதபடிக்கு, பேச முடியாதபடிக்கு, அப்படியே ஒன்றித்து அவன் கீழே தள்ளுகின்ற நிலையிலே இப்படியான பல நிலைகள். 100 ஆண்டுகள் அல்லது 200 ஆண்டுகள் கழித்து பார்க்கின்ற பொழுது, பின்னாக பார்க்கின்ற பொழுது, இந்த மனுக்குலம் பல நிலைகளிலே கட்டப்பட்டிருந்தது. சாதிய கொடுமைகளால் கட்டப்பட்ட நிலை, இயலாமை, வறுமையினால் கட்டப்பட்ட நிலை, மனரீதியான கட்டப்பட்ட நிலை, அடக்குமுறை, உடல் ரீதியான அடக்குமுறை, இப்படி பல நிலைகளிலே இந்த சமுதாயம், இந்த மக்கள், பெண்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் சாதிய கொடுமைகள் மறைந்ததா? இன்றும் சாதிய கொடுமைகள் இருந்து நாம் மேலே வந்திருக்கிறோமா என்று சொன்னால், இன்னும் சில இடங்களிலே கொடுமைகள் நடக்கிறது, கொலைகள் நடக்கிறது, தற்கொலைகள் நடக்கிறது. பிரியமான திருச்சபை மக்களே, இந்த கட்டவிழ்க்கப்பட வேண்டும். ஆண்டவராகிய கடவுள் இந்த நிலைகளிலிருந்து நான், என்னுடைய வாழ்க்கை, இந்த சமுதாயம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் ஆசைப்படுகின்றார். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியத்திலும், குறிப்பாக ஓய்வு நாளிலே தன்னுடைய பணிகளை செய்து நிறைவேற்றினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஏசாயா 9:2 இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வாழ்வில் இது போன்ற நிலை மாற வேண்டும் ஆண்டவரே, இந்த நிலை மாற வேண்டும் அப்பா என்று சொல்லி பிதாவினிடத்திலிருந்து பெற்று அந்த வல்லமையான ஆற்றலை கொண்டு இந்த உலகத்திலே அநேக விதமான நன்மைகளை செய்து அநேக கட்டுகளை அறுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 107:4 அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். அந்தகாரமான ஒரு இருள், மரண இருள், பயம், பலவிதமான சோதனைகள், வலிகள், வியாதிகள், துன்பங்கள், இப்படி பலப்பட்ட நிலைகளில் இருந்த என்னுடைய அன்பு ஜனங்களை என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய கட்டுகளை அறுத்தறிந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பு நிறைந்த திருச்சபை மக்களே, வேதத்தில் லூக்கா 13வது அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 18 வருஷம்
அந்த ஆவி அவளை பிடித்து அலைக்கழித்தது. பிரியமானவர்களே, அண்ட சராசரங்களை படைத்து இந்த உலகத்தை அவரால் அந்த பெண்ணால் பார்க்க முடியவில்லை, அந்த தாயால் பார்க்க முடியவில்லை. இந்த உலகத்தின் மண் தோற்றங்களை பார்த்து அந்த மண்ணை பார்த்தால் இந்த உலகத்தின் அதிசயங்களை அவனால் பார்க்க முடியவில்லை. இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க முடியவில்லை. உலகத்தினுடைய மனித தோற்றங்களை பார்க்க முடியவில்லை. 18 ஆண்டுகளாக கூனிய நிலையிலே எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த போன்ற சமுதாயத்தில் வாழ்ந்த மக்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை நிமிரச் செய்தவர் நமது ஆண்டவர். அவர்களை நிமிரச் செய்தவர் ஆண்டவர். ஒரு பஞ்சமன் ஒருவன் நடந்து செல்லும் வழியிலே ஒரு ஆதிக்க சக்தி உடையவன் எதிராக வந்தால் அவன் காலில் உள்ள செருப்பை கலற்றி விட வேண்டும். அவனுடைய தலையிலே தோளிலே இருக்கின்ற அந்த துண்டை எடுத்து இடுப்பிலே கட்டிக்கொள்ள வேண்டும். ஆதிக்க சக்தி படைத்தவரை ஏறிட்டு பார்ப்பது அது பாவமாக பேசக்கூடாது. அது பேசினால் அந்த மனிதனை கொலை செய்து விடுகின்ற ஒரு காலங்கள் இந்த உலகத்திலே நாம் பார்த்தோம், இந்த சமுதாயத்தில் பார்த்தோம், இந்த இந்தியாவிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிற காரியம் சங்கீத 14:6 சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார். சிறுமைப்பட்ட மக்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அடைக்கலமாக இருக்கின்றார். சங்கீதம் 40:17 நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பாதையிலே, நம்முடைய வாழ்க்கை பணியிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரே, இந்த உலகத்தை நான் பார்க்க முடியவில்லை, இந்த உலக மக்களை நான் நேசிக்க முடியவில்லை, யாரும் என்னை ஆண்டவரை பார்க்க மறுக்கிறார்கள் என்று சொல்லி ஏங்கி இருக்கின்ற நிலையில தான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 34:6 இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான திருச்சபை மக்களே, சங்கீதம் 18 தாவீது பாடுகின்ற காரியம் அதுதான். தன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே அவன் பாடிய சந்தோஷமான பாட்டு, மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்ட நேரத்திலும் நான் கர்த்தரை நோக்கி நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி நான் அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். இந்த நாளில் கூட எனக்கு அன்பு நிறைந்த திருச்செய்தி மக்கள், இந்த ஆலயத்திலிருந்து நாம் அபயமிட்டு கொண்டிருக்கின்றோம். என்னுடைய வேதனைக்காக, என்னுடைய வலிகளுக்காக, என்னுடைய வியாதிகளுக்காக, என்னுடைய துன்பத்திற்காக கர்த்தர் இந்த அருமையான இந்த நேரத்தில் கூட என் தேவனாகிய கர்த்தர் இந்த கட்டுகளை அவிழ்க்கும்படியான ஒரு நேரமாய் இருப்பதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாளில கூட என்னை இப்படியாக இந்த கட்டுகளிலிருந்து என்னை அவிழ்த்தபடியால் உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ரோமர் 15:26 திருவசனத்தில் வேதம் இப்படியாக சொல்லுகிறது, எருசலேமில் உள்ள ஏழை பரிசுத்தவான்களுக்கென பணம் சேகரிப்பதே பவுலின் 3வது மிஷனரி பயணத்து ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்தது. பிரியமான திருச்செய்தி மக்களே, இந்த எருசலேமில் உள்ள ஏழை பரிசுத்தவான்களுக்கென பணம் சேகரிப்பதற்காக 3வது மிஷனரி பயணத்தை பவுலடிகளார் துவங்கினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 2வது அதிகாரம் 10வது திருவசனத்தில் தரித்திரரை நினைத்து கொள்வதற்கு பவுல் மிகவும் கருத்துள்ளவனாய் இருந்தான். வேதனையுற்ற மக்களுக்கு, தரித்திரம் நிறைந்த மக்களுக்கு, அந்த மக்களை நினைத்து அந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஒவ்வொரு பயணங்களிலும் அவன் கர்த்தருடைய நாமத்தை துதித்து கொண்டே தன்னுடைய வேதனைகளை வலைகளை மறைந்து அவர்களுக்கு பணி செய்ய அவன் உந்தி சென்றார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 3வது தலைப்பாக பிரசித்தம் பண்ணின மக்கள், பீப்புள் ப்ரொக்ளைமிங், ஆண்டவருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணின மக்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 32வது அதிகாரம் 3வது திருவசனத்திலே மோசே கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன், நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள் என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். ஐ வில் ப்ரொக்ளைம் த நேம் ஆஃப் த லார்ட். நாம் ஏன் ஆண்டவருக்கு மகத்துவத்தை செலுத்த வேண்டும், ஏன் நம்முடைய தேவனுக்கு பிரசித்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 32வது அதிகாரம் 9வது திருவசனத்திலே கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, the Lord's portion, the Lord is my portion. கர்த்தருடைய
ஜனமே அவருடைய பங்கு என்னுடைய பங்காக விளங்குகிறது, என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது, என் வாழ்வினுடைய உயிராக இருக்கிறது. த காட் இஸ் மை போர்ஷன் என்று சொல்வதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம், ஹிஸ் அலாட்டட் ஹெரிட்டேஜ், அவனுக்காக ஒதுக்கப்பட்ட பங்கீடு, இது எனக்காக, எங்களுக்காக, நமக்காக ஒதுக்கப்பட்ட பங்கீடாக நமது ஆண்டவராகிய கடவுள் விளங்குகின்றார். ஆகவே யாத்திராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனத்தில் வேதம் சொல்கிறது, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எங்கெல்லாம் ஆண்டவரை தொழுது கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்றார்களோ, அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நான் அவர்களிடத்தில் வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிற காரியம் ஏசாயா 12வது அதிகாரம் 4வது திருவசனத்திலும் சங்கீதம் 105:1 கர்த்தரை துதித்து அவரது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள் என்று ஆண்டவராகிய கடவுள் சொல்லி இருக்கின்றாரே. அதைத்தான் பவுல் இந்த உலகத்தில் இருந்த பொழுது செய்தார். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது திருவசனத்திலே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்மேல் விழுந்து அது கடமையாக இருக்கிறது, நான் பிரசங்கம் செய்யாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று வேதத்தை சொல்வதை பார்க்கிறோம். எனக்கு அன்பு நிறைந்த திருச்சபை மக்களே, ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளிலே பிரசித்தம் பண்ணும்படியாக கர்த்தர் என்னை அழைத்திருக்கின்றார். கர்த்தருடைய நாமத்தை புகழ்ந்து பாடும்படியாக கர்த்தரனை அழைத்திருக்கின்றார். ஒருவேளை இந்த நாளிலே கூட கொரோனா என்கின்ற வியாதியிலே, இந்த COVID-19 என்ற வியாதியிலே நீங்கள் சுகமெற்று நீங்கள் இல்லத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், கர்த்தருடைய நாமத்தை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் அந்த மனிதன் செய்தான். செவிடனாக இருந்தவன், ஊமையனாக இருந்தவன், எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செவையாய் பேச ஆரம்பித்தவன் அப்படியாக விடவில்லை. மாறாக அவன் தடை செய்யப்பட்டிருந்த போதிலும் கூட அவன் ஆண்டவருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணினார்கள். கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசேக்கியா ராஜாவுக்கு கூட ஆண்டவராகிய கடவுள் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். அப்பொழுதுதான் அந்த அருமையான எசேக்கியா ராஜா, இஸ்ரவேலை அரசாண்ட ராஜா, அவன் அழகாக சொல்லுகிறான். ஏசாயா 38வது அதிகாரம் 18வது திருவசனத்தில், பாதாளம் கர்த்தரை துதிப்பதில்லை, மரணம் அவரை போற்றுவதில்லை, ஏனென்றால் அவன் மரண விளிம்புக்கு சென்று விட்டான். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, உன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்துக்கொள், மரணம் உன்னை மேற்கொள்ள போவது என்ற நிலையிலே மரணத்தை கவும் நிலை வந்தது அந்த மனிதனுக்கு. ஆனால் அப்பொழுதுதான் அருமையான எசேக்கியா சொல்லும் பொழுது, பாதாளம் கர்த்தரை துதிப்பதில்லை, மரணம் அவரை போற்றுவதும் இல்லை. அதே சங்கீதம் 30வது சங்கீதம் 8வது திருவசனத்திலே, புழுதி உம்மை துதித்து சத்தியங்களை அறிவிப்பதும் இல்லை. நாம் மண்ணாக போகின்ற வேளையிலே, புழுதியாக போகின்ற வேளையிலே ஆண்டவரை நாம் துதிப்பதும் இல்லை, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதும் இல்லை. நமக்கு உயிரோடு இருக்கின்ற பொழுது கர்த்தர் கொடுத்த நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற சுகத்திற்காக, பலத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக, துதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 43வது அதிகாரம் 21வது திருவசனத்திலே, இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இந்த ஜனங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் மகிமையை சொல்லி வருவார்கள் என்று வேதத்திலே சொல்வதை பார்க்கிறோம். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனமும், அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜாதியும், அது தேவனுடைய சமூகத்தில் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை அறிந்திருக்கிறோமே. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு ஆயுசை கொடுத்திருக்கிறார். துதிப்பது நமது கடமை அல்லவா? கர்த்தரை போற்றுவது நமது கடமை அல்லவா? கர்த்தரை புகழ்ந்து பாடுவது நமது நோக்கம் அல்லவா? உங்களுடைய வாய் திறவுங்கள், செவிகள் திறக்கப்பட்டனவே, உங்களுடைய நாவிலே ஆண்டவரை போற்றி புகழுங்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். 2 ராஜாக்களின் புத்தகம் 20வது அதிகாரம் 5வது திருவசனத்திலே அநேக நற்காரியங்களை எசேக்கியா ராஜா செய்த போதிலும் கூட அநேக தவறுகளையும் செய்தான். அப்பொழுதுதான் அவனுக்கு மரணம் வந்தது. அந்த மரண வேளையிலும் தேவனுடைய சமூகத்தில் அவன் தன் பாவங்களை அறிக்கையிட்டு சுவரபுரமாக திரும்பி அழுதான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் எசேக்கியா, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னுடைய நாட்களோடு 15 வருஷம் கூட்டி கொடுப்பேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நான் பார்க்கிறோம்.
கர்த்தராகிய கடவுள் சொன்ன வார்த்தையின்படியே அவன் நீடித்த நாட்களாக இருந்தான், உலகத்தில் பூமியில் வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அப்படியாக விட்டுவிட்டானா? இந்த ராஜா இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 38வது அதிகாரம் 20வது திருவசனத்திலே, கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். நான் வேதனை படுகின்ற வேளையிலே, நான் மரண படுக்கையில் இருந்த வேளையிலே கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். ஆகையால் நான் ஜீவகாலமெல்லாம் அவரை பாடுவேன் என்று அவன் ஜீவ புஸ்தகத்திலே எழுதி வைத்தான். இந்த சந்ததிகள், வரக்கூடிய சந்ததிகள் படிக்கட்டும், வரக்கூடிய மக்கள் படிக்கட்டும், அவிசுவாசிகள் படிக்கட்டும், விசுவாசிகள் படித்து இன்னும் விசுவாசத்தில் வளரட்டும் என்று சொல்லி அவன் ஜீவகாலமெல்லாம் நான் அவரை பாடுவேன் என்று அந்த புஸ்தகத்தில் எழுதி வைத்தான் என்று வேதத்தில் சொல்வதை பார்க்கிறோம். எனக்கு அன்பு நிறைந்தவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான எனது அன்பு திருச்சபை மக்களே, கர்த்தர் சொல்லுகிற காரியம் அதுதான், திறக்கப்பட்ட செவிகள். இந்த நாளிலே உண்மையிலேயே என்னுடைய ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட்டிருக்குமானால் ஆண்டவரை துதிப்பதற்கென்று ஆண்டவரை என்னை நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். கட்டவிழ்க்கப்பட்ட நாவுகள் என் வாழ்விலே அநேக பிசாசுகளினாலே, பலவிதமான வேதனைகளினாலே, வியாதியினாலே நான் கட்டப்பட்டிருப்பேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே கூட விடுதலையாக்கும்படியாக ஒரு நேரமாக இருக்கிறது. மூன்றாவது, எல்லா நிலைகளிலிருந்தும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார். நான் சுபிட்சமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லா நோய்களிலிருந்தும் என்னை தப்பிவித்து சுகமாய் என்னை வாடும்படியாக செய்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரே உம் நாமத்தை நான் சொல்லுவேன், ஆண்டவரே உம் நாமத்தை நான் பிரஸ்தாபம் பண்ணுவேன், ஆண்டவரே உம் நாமத்தை நான் புகழ்ந்து பாடுவேன், ஆண்டவரே இந்த உலகத்துக்கு நான் சாட்சியாக இருப்பேன் என்று சொல்லுகிற வார்த்தையை போல கடவுளுக்கு நாம் அர்ப்பணம் செய்வோமா? ஆண்டவர் தாம் இந்த வார்த்தைகளை நம் அனைவருக்கும் என்றும் எப்பொழுதும் ஆசீர்வதித்து கொடுப்பதாக. ஆமீன். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாயிருக்கிற கடவுளே, எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவே, நீர் கொடுத்த இந்த அருமையான இந்த காலை பொழுதிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய செவிகள் திறக்கப்பட்டது அப்பா. எங்களுடைய செவிகள் திறக்கப்பட்டதன் மூலமாக எங்களுடைய நாவுகளும் கட்டவிழ்க்கப்பட்டது. உடைய நாமத்தை சொல்வதற்காக, உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக, இந்த உலக மக்கள் மத்தியில் சாட்சியாக வாழ்வதற்காக ஆண்டவரே எங்களுடைய காலங்கள் உமக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லி அறிந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நேரம் கிடைக்கின்ற பொழுதும் உன் நாமத்தை துதிக்கின்ற மக்களாக சங்கீதக்காரன் சொல்வது போல கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற நிலையிலே என் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும்படியாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறவரே மே ஸ்தோத்தரிக்கிறோம். என் நாவின் வார்த்தைகளும் அப்பா உம்மை துதிக்கின்ற நிலையிலே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக என்னுடைய பொற்கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எங்களுடைய அன்பு திருச்சபை மக்களுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. செவிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. வியாதியினுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. மரண கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நான் செபிக்கிறேன். உம்முடைய தெய்வீக கரத்தை ஒவ்வொருடைய மக்கள் மீதும் இறங்கும்படியாய் வைக்கிறேன் அப்பா. உம்முடைய ஆணி அளிக்கப்பட்ட தழும்புகளால் குணமாகிறோம் என்ற சத்தியத்தின்படி உம்முடைய ஆணி அளிக்கப்பட்ட தழும்புகளுடைய கரங்கள் மக்களை சுகப்படுத்துவதாக என்று சொல்லி நான் கெஞ்சுகிறேன் சுவாமி. கர்த்தர் கொடுத்த சுகத்திற்காக, கர்த்தர் கொடுத்த பலத்திற்காக, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு கரத்தில் தாழ்த்தி படைக்கிறோம். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பராபரன் சொல்ல முடியாத நல்லீவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அருளும் ஒத்தாசை நன்மைகளும் நம்முடைய இல்லற வாழ்க்கையோடு, நம்முடைய திருச்சபையோடு, நம்முடைய குழந்தைகளோடு, நம்முடைய பேராயத்தோடும் இருந்த ஆண்டவர் என்றென்றும் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள் செய்வதாக. ஆமீன். அறிவிப்புகள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய அருளால் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை மக்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திருச்சபையினுடைய நிலை அறிந்து உடைய மேலான அன்பு காணிக்கைகளை நீங்கள் நேரில் வந்து செலுத்தவோ அல்லது கொடுக்கப்பட்ட அந்த பிரதியின் மூலமாக பேங்கின் மூலம் செலுத்தவோ உங்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். திருச்சபைக்கினுடைய பணிகள், மெயின்டெனன்ஸ், ஆயர்களுடைய சம்பளம் மற்றும் ஊழியர்களுடைய சம்பளம் அனைத்தும் இருக்கிறது. இதை அறிந்து மக்களாகிய நீங்கள் உங்களுடைய மேலான காணிக்கைகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல் கர்த்தருடைய கிருபையாலே இந்த வாரங்களிலே தங்களுடைய திருமண நாள், தங்களது பிறந்த நாள் கொண்டாடுகின்ற அனைத்து மக்களுக்கும், பிள்ளைகளுக்கும், குழந்தைகளுக்கும் மனதார வாழ்த்துகின்றோம். நீங்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ நாங்கள் ஒவ்வொரு நாளும் மன்றாடுகிறோம். வேதத்தில் சொல்லுகிற வார்த்தையின்படி நீடித்த நாட்களால் நான் உங்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை நான் உங்களுக்கு வழங்குவேன் என்ற சத்தியத்தின்படி நீங்கள் சுபிட்சமாய் சுகமாய் ஜீவித்து வாழ நாங்கள் அனைவரும் திருச்சபை சார்பாக வாழ்த்துகின்றோம். கர்த்தருடைய அருளும்
சமாதானம் கிருபையும் எப்பொழுதும் என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் அல்லாஹ். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் அல்லாஹ். ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழி அவரே. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. தீராத பாவம் யாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும், தீராத பாவம் யாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும், குரசில் சுமந்து தீர்த்தார் காயங்களால் நீ குணமடைய. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பெயரை ஜீவ புத்தகத்தில் உன்னையே எழுதிடுவார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த எங்கள் அன்பின் கடவுளே, நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்து வந்த ஒவ்வொரு நாட்களிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தின மகா பெரிய கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக இந்த மாதத்தின் நிறைவான ஓய்வு நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே காணொளி வாயிலாக இணைந்து உம்மை துதிக்கவும் உம்மை ஸ்தோத்திரிக்கவும் உம்முடைய இறை வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் கடவுளே, இந்த உலகத்தில் உள்ள உமது திருச்சபையை நீர் கண்ணோக்கி ஆசீர்வதித்திரளும். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் சபையாராகிய நாங்கள் தூய போதலை உறுதியாக நிற்க நீர் எங்களுக்கு துணை செய்திரளும். எங்கள் பேராயரையும் குருமாரையும் ஆலோசனை சங்கத்தார் மற்றும் எங்கள் சபையிலும் சபை நிறுவனங்களில் உழைக்கிறவர்களையும் பிற இடங்களில் வேலை செய்கின்ற எங்கள் சபையாரையும் உடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவர்கள் ஊழியத்தை நீர் ஆசீர்வைத்திரளும். எல்லோரையும் மீட்கவல்ல உமது நற்செய்தி எங்கும் பரவும்படி செய்து பிரமதத்தினர் எல்லோரையும் முக்கியமாக எங்கள் ஊராரையும் நாட்டினரையும் தேவரீர் உம்மிடத்திலே திருப்பியறலும். நாங்கள் உம்மை உறுதியாக விசுவாசித்து உம்மிடமும் எல்லா மனிதரிடமும் அன்பு கூறுவதற்கு நீர் எங்களுக்கு துணை செய்தருளுமாறு நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். இந்த நாளிலும் கேட்ட உம்முடைய இறை வார்த்தைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய இறை வார்த்தைகளை நாங்கள் கேட்கின்றவர்களாக மாத்திரமல்ல, அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து செயல்படுத்துகின்றவர்களாகவும் மாற நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளுமாறு நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். இந்த மாதம் முழுவதுமாக நடைபெற்ற திருமணங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, மணமக்களை நீர் ஆசீர்வதித்திருக்கின்ற கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
ஆண்டவரே, இழப்பின் மத்தியிலே இருந்த குடும்பங்களுக்காக நாங்கள் உம்மிடத்தில் வருகின்றோம். அவர்களுடைய குடும்பத்திற்கு தேவையான ஆறுதலையும் பலத்தையும் நீர் கொடுத்து நீர் வழிநடத்துகின்றதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் கடவுளே, உலக அதிகாரிகள் எல்லோருக்கும், எங்கள் குடியரசின் தலைவருக்கும், அவர்களைச் சேர்ந்த யாவருக்கும் தேவையான எல்லா வரங்களையும் நன்மைகளையும் கொடுத்தருளும். எங்கள் நாட்டை ஆள்வோர் நியாயமானதை செய்து நீதியை நிலைநாட்டவும், நலமானவற்றை செய்து நாட்டை முன்னேற்றமடைய செய்யவும் அவர்களுக்கு வழிகாட்டியருளும். நாங்களும் பாவமான யாவற்றையும் எடுத்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும், நேர்மையான குடிமக்களாக வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்யவும் எங்களுக்கு துணை செய்தருளுமாறு நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். எங்களிடையே இருக்கின்ற ஏழைகள், நோயாளிகள், கர்ப்பவதிகள், மரண அவஸ்தையில் இருக்கின்றவர்கள், பல வகையான இக்கட்டுகளில் அகப்பட்டிருக்கின்றவர்கள், கிறிஸ்தவர்களாக இருப்பது நிமித்தம் துன்புறுத்தப்படுகிறவர்கள் ஆகிய எல்லோருக்கும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஆறுதலும் ஆன்ம பலமும் நீர் கொடுத்தருளும். பரம தந்தையே, நாங்கள் மிகுதியான பாவங்களை செய்தவர்களாக இருப்பதனாலே உம்மிடத்திலிருந்து எந்த வகையான நன்மையும் பெற தகுதியற்றவர்களாக இருக்கின்றோம். என்றாலும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தேவரீர் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்தருள உம்மை வேண்டிக் கொள்கின்றோம். பஞ்சம், யுத்தம், கொள்ளை நோய், புயல் காற்று, பெருவெள்ளம், இடினால் உண்டாகும் சேதம், எதிர்பாராத வகையில் நேரிடுகின்ற மரணம், நரக தண்டனை முதலிய கேடுகளினின்று எங்களை விலக்கி காத்தருளும். நிலம் தரும் விளைவை செழிக்கச் செய்து எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பியருள வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய மரண வேளையிலும் மனக்கலக்கம் இல்லாமல் எங்கள் ஆவியை பிதாவாகிய உம்முடைய கரங்களில் ஒப்புவித்து மோட்சராஜ்யத்தை அடையும்படி அருள் புரிந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்கின்றோம் சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்கச் செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக.
தேவ ஆசீர்வாதத்தோடே அடியாராயானுப்போ வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதுமாய் தேடி வந்து மனதார போற்றினோம் உச்சலோகத்தில் கலித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். பராபனுக்கு ஸ்தோத்திரம்.